அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, எப்பொழுதும் நேர்மையாக வாழ விரும்பும் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். அதையே தான் சொல்றேன். எப்பொழுதுமே நேர்மையாக வாழணும், சிந்திக்கணும் நினைக்கக்கூடிய இந்த ராசிக்கு தான் அதிகமான பொருளாதார சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெற்ற சம்பத்து வரம் என்ன? அது உங்களுடைய சம்பத்து நட்சத்திரங்கள் தான் நீங்கள் பெற்ற வரம். இந்த சம்பத்து நட்சத்திரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய நடைமுறை வாழ்வில் அதை உபயோகப்படுத்தும் பொழுது நல்ல விதமான ஒரு தன வரவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்கேயும் தேக்கம் இருக்காது. இப்போ உங்களுடைய ராசியில, துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, சுவாதி நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, விசாகம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க. சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் வந்து தனதாரையாக வேலை செய்யும். அதாவது சம்பத்து நட்சத்திரங்களாக இது வேலை செய்யும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் இங்க உங்களுக்கு சம்பத்து நட்சத்திரங்களாக வேலை செய்யும். அதாவது தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும். இது சம்பத்து நட்சத்திரங்கள். இந்த சம்பத்து நட்சத்திரங்களை நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த நட்சத்திரங்களை நாம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இது தெரியாதவங்க, இந்த நட்சத்திரங்கள் எப்படி பார்க்கறதுன்னு தெரியாதவங்க, இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதன் மூலியமாக நீங்க அதை உள்ள போய் ஜென்ம நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா அதன் பிரகாரமே தான் இதையும் நீங்க எடுத்துக்கணும், பார்த்துக்கணும். உங்களுடைய நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் 3 நட்சத்திரம் சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த நட்சத்திரம் நாளன்னைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சுப காரியங்களாகவே இருக்கணும். ஒப்பந்தம் சைன் போடுறீங்க, இந்த நாள்ல பண்ணணும். புதிய ஆர்டர் எடுக்கிறீங்க, அதே மாதிரி புதிதாக ஒரு தொழில் நிலையத்தை ஜாயின் பண்றீங்க, புதிதாக ஒரு சுயதொழிலை உருவாக்கி உள்ள போறீங்க, கிரகப்பிரவேசம் பண்றீங்க, இந்த நாள்ல போங்க. இது சம்பத்தை உங்களுக்கு எப்பொழுதுமே ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சொத்துக்களை வாங்குறீங்க, இந்த நாள்ல வாங்குறது. வீடு வாங்குறீங்க, காலி இடம் வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, இந்த நாள்ல வாங்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாத சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த நாள்ல வேலையை விண்ணப்பிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகத்துக்கு சென்று குறிப்பிட்ட அந்த அதிகாரியை பார்த்து நீங்க வேலை அனுகூலமாக நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இப்போ சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நிறைய வியாபார விஷயங்களாக நிறைய பெண்டிங் பணம் எல்லாம் இருக்கும். கடன் விஷயங்கள்ல வந்து வெளியே அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்னு சொல்லுவோம், வெளியே வந்து நிறைய வச்சிருப்பீங்க. அப்போ இந்த நாட்கள்ல அவரை போய் பாருங்க. குறிப்பிட்ட அந்த யார் கடன் வாங்கினாங்களோ அந்த நபரை போய் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சாதகமான அம்சமாக வரும். உங்களுடைய வேலை செய்ததற்கு பணம் வராம இருக்கும். இப்போ இந்த நட்சத்திர நாள்ல அவரை போய் பார்த்து ஒரு சாதகமான பதிலை எப்படி இருந்தாலும் கொடுத்துரும். அது மட்டுமல்ல, இப்போ உங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு உபகரணங்கள் வாங்குறீங்க, இப்போ டெஸ்க்டாப் மானிட்டர் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்க, இது எல்லாமே இதை நீங்க இந்த நட்சத்திர நாள்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இது உங்களுக்கு ஒரு சம்பத்து வகையில இது வேலை செய்யும். அதாவது செல்வம் தரக்கூடிய வகையில இது வேலை செய்யும். புதிதாக வந்து நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து இன்னும் நிறைய அப்டேட் பண்ணணும் உங்களை. ஏன்னா புதிதாக ஒரு வேலை, அந்த வேலையில இன்னும் கொஞ்சம் நான் ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குண்டான படிப்புகளை எல்லாம் எடுக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் படிப்புகள் எடுக்கணும். இதெல்லாம் பார்ட் டைமா படிக்க போறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர நாள்ல சேருங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்திக்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு வேலைக்கு போய் நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஸ்டடி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பார்த்து நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க எந்த வேலைக்காக எய்ம் பண்றீங்களோ அந்த வேலையில நல்லபடியாக உங்களுக்கு செல்வம் கிடைக்கிற மாதிரி இது வேலை செய்யும். அது மட்டுமல்ல, வீட்டுல வந்து சேமிப்பு பழக்கத்தை வந்து இந்த நட்சத்திர நாள்ல பண்ணீங்கன்னா ரொம்ப தனதாரை நல்லா வேலை செய்யும். அதாவது பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்கன்னா இந்த நாள்ல பண்ணி பாருங்க, நல்லபடியாக இருக்கும். மாணவர்களுக்கும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இசை, நாட்டியம், விளையாட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர நாட்கள்ல வந்து அவர்களை சேர்த்து விட்டீங்கன்னா முதல் நாள் அதான் ரொம்ப முக்கியம். இந்த நாள்ல சேர்த்து விட்டீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். அவர்கள் ஒருவர்கிட்ட ஆதாயம் வாங்கணும் அப்படின்னா இந்த நாள்ல அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லபடியான ஒரு ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது கொண்டரங்கி தனசேகர் சேனல் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை சொல்லுவேன். அதுக்கப்புறமாக இந்த
ஒரு அடுத்த கட்டமாக இந்த தனதாரை நட்சத்திரங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கன்னி ராசி எப்படி கடன் சிக்கல்ல இருக்கோ அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களும் சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரங்களை நீங்க எப்படி அந்த அளவுக்கு பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு இந்த கடன் சிக்கல் இருந்து நீங்க விடுபட்டுடலாம். அப்போ துலாம் ராசி பெற்ற இந்த சம்பத்து வரம் அப்படிங்கிறது நீங்கள் பெற்ற இந்த சம்பத்து நட்சத்திரங்கள், இந்த சம்பத்து நட்சத்திரங்களை நீங்க செயல்படுத்தி நல்லபடியாக உங்களுடைய தொழிலில் அனுகூலம் அடைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம்.